கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவலில் எபிசோடு ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. தீபா வந்து கோவிலில் வந்து மீனாட்சி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் உண்மையை சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வந்து சிதம்பரம் வந்திருக்காங்க. சிதம்பரம் வந்தோடனே இங்கே பாரு, எனக்கு என் கம்பெனிக்காக நீ பாடின பாட்டை வந்து உன் புருஷன் வந்து எடுத்துக்கிட்டான், போனால் போயிட்டு போகுது. எனக்கு கம்பெனிக்காக மேற்கொண்டு ஒரு பாட்டு மட்டும் பாடி கொடு, நான் உன்னை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து விட்டுடுறேன், இனிமேல் வந்து நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஆயிரம் என்ன சொன்னாலும் சரின்னு மீனாட்சி முன்னாடியே வந்து ஒத்துக்காத அப்படின்னு மீனாட்சி சொல்கிறப்ப, கவலைப்படாதீங்க, இவன் இந்த ஆளுகிட்ட எல்லாம் என்ன மரியாதை, சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்காரு, உங்கள் கம்பெனிக்காக என்னால் எக்காரணம் கொண்டு பாட்டு பாட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா விஷயம், இனி வந்து நீ வந்து கார்த்தியோட வாழ்க்கையில் நீ இல்லவே இல்லை, இப்போ நான் நேராக போய் கார்த்திகிட்ட உண்மையை சொல்லலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, தைரியமும் இருந்தால் போய் முதல்ல சொல்லுங்க, ஏன் நீ சொல்லலைன்னாலும் நான் சொல்கிறலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, ஓ அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சா, இனிமேல் உனக்கு வந்து இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் உன் வாழ்க்கையை நான் புரட்டி போடுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வந்து தீபா கிட்ட சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. தீபா வந்து இங்கே சோகமாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் உண்மையை சொல்லிடுவோம், இல்லைன்னா வந்து கார்த்தி வந்து தப்பாக நினச்சிக்கிட்டானா, நம்பிக்கை துரோகின்னு நினச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. விடுங்கக்கா, எனக்கு எந்த பயமும் கிடையாது, இனிமேல் வந்து என் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், ஆனால் ஒரு தடவை கூட மேற்கொண்டு இனிமேல் யாருக்காகவும் பாட்டு பாட மாட்டேன், நான் முதல்ல வந்து கார்த்திக் சார்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எதுவாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறது இந்த முருகர் எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, கோவிலில் இருந்துக்கிட்டு மனசார சொல்கிறான்னு மீனாட்சி சொல்கிறா, உன் பிரச்சனை எல்லாமே கூடி சீக்கிரம் சரியாயிடணும்னு என் மனசு சொல்லுது அப்படின்னோன்னா, கரெக்டாக கோவிலில் வந்து பெல் அடிக்கிறாங்க. பெல் அடித்து முடித்தோன்னே, வா பார்த்தியா பெல்லு கூட அடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சந்தோஷமாக வாக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கேருந்து. கார்த்தி ஆஃபீஸுக்கு சிதம்பரம் வந்து வேகமாக வராப்பில். வந்த வேகத்துக்கு வந்து கார்த்தி வந்து ஆஃபீஸில் இருக்கப்போ வந்து சிதம்பரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி, உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு கார்த்தி பின்னாடி வச்சுக்கிட்டு கை கட்டிக்கிட்டு நிற்கிறாப்புல. ஆனால் கார்த்திக்கு தான் விஷயம் தெரியுங்கிறது தெரியாது நம்ம சிதம்பரத்துக்கு. அவர் வந்து, நான் இப்போ உனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து சொல்ல போகிறேன், அதை நீ எப்படி தாங்குவே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு இவர் ஓவராக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரீல் வந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அது கூட தெரியாமல் சிதம்பரம் வந்து ஓவராக பேசிக்கிட்டு இருக்காப்புல. கார்த்தி, மனசை திடப்படுத்திக்க அப்படின்னு. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்னா, நான் இப்போது சொல்ல போகிறேன், தீபா தான் பல்லவி அப்படின்னோடனே கார்த்தி வந்து செம மாதம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புலன்னே சொல்லலாம். அப்படி விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியுமோ அதே டயத்தில் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கார்த்தி செம்ம அசால்ட்டாக பேச ஆரம்பித்தோன்னே, நான் அவங்களா சொல்லட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சிதம்பரத்தை வந்து பல்பு கொடுத்தாரு பாருங்க. சிதம்பரம் நெஞ்சு வெளியே வந்துருச்சுன்னு சொல்லலாம் அவருக்கு.